அண்மைச் செய்தி. அவசர கதியில் மேற்கொள்ளப்படும் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் கொடுப்பது அனைத்து கட்சிகளின் கடமை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில திமுக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள் கூட்டம் இன்றைய தினம் சென்னையில தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றிருந்தது. திமுக சார்பில் நடைபெற்றக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு 64 கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாநில தேசிய கட்சிகளுக்கான அழைப்பாக கொடுக்கப்பட்டிருந்ததில் அதிமுக, பாஜக நீங்களாக மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த கூட்டத்தில் 49 கட்சிகள் பங்கேற்றிருந்தனர். அந்த கூட்டத்தினுடைய முடிவுல உச்சநீதிமன்றத்துல எஸ்ஐஆர் என சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் பெயர்பட்டியல் தீவிர திருத்தத்துக்கு எதிராக வழக்கு தொடுப்பது என முடிவு செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறித்து ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் நோக்கோடு அவசர கதியில் மேற்கொள்ளப்படக்கூடிய எஸ்ஐஆருக்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் கொடுப்பது அனைத்து கட்சியுடைய கடமை என குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை குழப்பங்கள், ஐயங்கள் இல்லாமல் போதிய கால அவகாசத்துடன் 2026 பொது தேர்தலுக்கு பின்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்காததால் உச்சநீதிமன்றத்தை நாட இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய உணர்வையும் பதிவு செய்திருக்கக்கூடிய 49 கட்சிகளின் தலைவர்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பங்கேற்காத கட்சிகள் தங்களுடைய கட்சிகளில் எஸ்ஐஆர் குறித்து விவாதித்து ஜனநாயகத்தை காத்திடும் முன்னெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்வதாகவும் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய கூட்டத்தில் தாவேகா, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பை புறக்கணித்து நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம், அதே போன்று பாமக சார்பில் ராமதாஸ் தரப்புக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. இவர்கள் பங்கேற்காத சூழல்ல இந்த கட்சிகள் அவருடைய கட்சிகள் உள்ள விவாதித்து எஸ்ஐஆர் குறித்தான மக்கள் நலன் சார்ந்த ஒரு முன்னெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் திமுக தலைவராகவும் கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சருடைய இந்த பதிவு அமைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.